ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரேவதி ஸ்டோர்ஸ்னுடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதாவது பார்ட் 1ல நம்ம வந்து அவங்களோட பெரம்பூர் ஷோரூம்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணினேன் 0% வேஸ்டேஜ்லன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து ரேவதி ஸ்டோர்ஸ் ரெடில்ஸ்லயுமே 1 வீக் கழிச்சு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்க வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். சோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பிக்சர்ஸுமே நான் உங்களோட இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்க கமெண்ட் செக்ஷன்லயே தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 100 பவுண்ட் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம இந்த ரேவதி ஷோரூம் 2 நாள் ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கிண்டலா கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு ஏதாவது கமிஷன் மாதிரி கடையில கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அவங்கள தப்பா நினைக்கல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இத்தனை பேரை வாங்க வச்சிருக்காங்களே அதனால ஏதாவது கிடைச்சிருக்குமோன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை வச்சு அங்க எல்லாத்தையுமே ஓட்டிட்டாங்க. அங்க சொல்ல போனா நம்ம தண்ணி கூட நம்ம கேட்டாதான் கொடுக்கறாங்க, காஃபி டீ எதுவுமே வந்து கேட்டா மட்டும்தான் கொடுக்கறாங்க. எதை கேட்டாலுமே இப்ப வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சலுகை தானே அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. பழைய ஜுவல்ஸ போட்டு வாங்கின உங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்ப நம்ம 3% குறைங்க அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க அதை தான் சொல்றாங்க. இப்பதான் உங்களுக்கு 0%ல தானே கிடைக்குது, அதுக்கே வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில கமிஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பர்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு லாஸ்டா காமிக்கிறேன் என்னன்னு. எனக்கு வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான உண்மையான சக்சஸ் என்ன அப்படின்றத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க அத்தனை பேர் வந்து இந்த ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் 0% வேஸ்டேஜ்ல நம்ம வந்து கரெக்டா பயணிக்கிறோம் அப்படின்ற எண்ணமே எனக்கு அன்னைக்கு தான் வந்தது. இதுதான் நான் வந்து உண்மையான ஒரு காம்ப்ளிமெண்டா பாக்குறேன். இன்னுமே வந்து நீங்க மென்மேலும் எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 50ல இருந்து 100 பவுண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வாங்கணும் அப்படின்றத என்னோட ஆசையும் கூட. அதே மாதிரி ஒரு சில பேர் நான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது. சென்னையில மட்டும் இல்லங்க, மத்த ஊர்களில் கூட 0% ஆஃபர்லாம் தொடர்ந்து வரும். அதெல்லாம் நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பணத்தை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு போயிட்டு இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரேவதி ஸ்டோர்ஸ் ரெட் ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7 and 8 வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து 8ஆம் தேதி, அதாவது 2வது நாள் தான் போற மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல, எப்ப இந்த மாதிரி ஆஃபர் வந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஏதோ ஒரு தடங்கல் ஆயிடுது. ஒரு வேலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால செகண்ட் டே போற மாதிரி ஆயிடுது. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப லக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மேக்சிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போயிருக்காங்க. நல்ல கலெக்ஷன்ஸுமே அவங்களுக்கு அமைஞ்சது. அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களோட மேரேஜுக்கு வந்து அவங்க 2 பவுனுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ எந்த ஷாப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. 0% வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கு ரேவதி ஷோரூம்லன்னு சொன்னேன். உடனேயே அவங்க போயிட்டு கொல்கட்டா மாடல் நெக்லஸ் 2 பவுனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு தேங்க் பண்ணி அந்த பிக்சரையுமே சென்ட் பண்ணிருந்தாங்க. அந்த பிக்சரை தான் நான் இப்ப வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பெரம்பூர் ஷோரூம்க்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்களுமே வந்து இந்த செகண்ட் டைம் இந்த ரெட் ஹில்ஸ் ஷோரூம்க்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு நெக்லஸ், வளையல், ஜும்கா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களோட பிக்சர் தான் இப்ப நான் வந்து வச்சிருக்கேன். சோ எங்களால வந்து ஃபர்ஸ்ட் டே போக முடியல. அவங்கள்ட்ட கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வேணா செகண்ட் டே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து செகண்ட் டே போனோம். பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எம்டி ட்ரே தான் நிறையவே இருந்தது. இனிமே வந்து 0% ஆஃபர் போட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேவே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சோசியல் மீடியால நிறைய பேர் ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க உடனுக்குடன் ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டோர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கேம்பெயினிங்லாம் நிறைய பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டேவே நமக்கு வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. அதே மாதிரி ஒரு நாள் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிடுங்க. அப்பதான் நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். நாங்க வந்து பழைய கோல்டு 1 பவுன் எடுத்துட்டு போயிருந்தோம். அதுக்குள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு. 1 பவுன்ல ஷார்ட் நெக்லஸ் மாதிரி இருக்கும்ல, அது வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து 4 பவுன் 5 பவுன் அந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது. சரி, திரும்ப இயர் ரிங் அண்ட் ரிங் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் மாதிரி ட்ரை பண்ணலாம்னா அது எல்லாமே ஸ்டோன் வச்சதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பெண்டன் செக்ஷன் பார்த்தோம். அங்க வந்து 1 பவுனுக்கு ஓரளவு நல்ல டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. இப்ப நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த செயின் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து நான் லலிதா ஜுவல்லரியில ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி வாங்கினது. இது ஏன்னா அப்ப வந்து நம்ம சேனல் கிடையாது. அதனால நீங்க இப்ப புதுசா பாக்குறவங்க இப்பதான் பாக்குறீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ஸ் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பெண்டன்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸா வந்து இது அப்படியே தான் வச்சிருக்கேன். இதுக்கு பெண்டன்ட்னு எதுவுமே போடல. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா வரும். இது 12 கிராம். இது
நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா கூட இது அருகாது. செஞ்சு லோட்டஸ் மாடல் வாங்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்வையா வேணும்னா இந்த ஹார்ட் லீஃப் பேட்டர்ன் வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எந்த மாடல் வந்து செயின் பார்வையாகவும் இருக்கணும், அதே நேரம் வந்து லைஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் 2 இயர்ஸாக வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லலிதாவில் வந்து நான் 1 பவுன் செயின் வாங்கினேன் அருந்துருச்சுன்னு. லலிதாவில் இல்லைங்க, நீங்கள் எங்கே செயின் வாங்கி 1 பவுன் அதுக்கு கீழெல்லாம் வாங்கும்போது லைஃப் வராது. லைட் வெயிட்டாக வாங்கும்போது எந்த கடைன்றது முக்கியம் இல்லை, எங்கே வாங்கினாலுமே நமக்கு வந்து ஹேண்டிலிங்கும் ரொம்பவே பார்த்து பண்ணணும். குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப கஷ்டம் அது லைஃப் வரது. அதனால் ஒரு 1.5லேருந்து 2 பவுன் மினிமம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பெண்டன்ட் இதுக்கு வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற பெண்டன்ட்டு. இது வந்து கொல்கட்டா பேட்டர்ன் பெண்டன்ட்டு. இதனோட வெயிட் வந்து 7.6 கிராம்ஸு. கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்ல பார்வையாக இருக்கும். இதுக்கு எக்ஸாக்டான மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் கொடி மாடல் செயினோ இல்லை வந்து சுந்தரியில் வந்து இந்த ஸ்மூத்தான பேட்டர்ன் இல்லை வந்து கராப் மாடல் சுந்தரின்னு வருது இல்லையா, அந்த எந்த பேட்டர்னுமே வந்து இதுக்கு பக்காவாக செட் ஆகும். பட் என்கிட்ட வந்து சுந்தரி மாடல் செயின் கரூர் பேட்டர்ன் ரெண்டுமே இல்லை. மேபி லலிதாவில் 1 டைம் டெபாசிட் ஸ்கீம் போட்டிருக்கேன், அதில் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அதுக்குமே நம்ம வந்து இந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த பெண்டன்ட் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்து 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த செயினோட வந்து இந்த பெண்டன்ட்டை வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சுந்தரி மாடல் செயினோ வேற ஏதாவது கூட செயின்ஸுக்கு வந்து இந்த பெண்டன்ட்டை அட்டாச் பண்ணலாம். இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு செயினில் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து இந்த செயினுக்கு எப்படி இருக்குது, மேட்ச் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து ஹாரம் அண்ட் நெக்லஸ் தான் போட்டுட்டு போக முடியாது இல்லையா, கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி லாக்கெட்டு வித் செயின்ஸை வேறையாக வாங்கிட்டோம்னா நம்ம வந்து 2-3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட்டுமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து எல்லா டைமுமே புதுசாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 in 1 கூட வாங்கி வச்சுக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து என்னோட டாட்டருக்கு வந்து இந்த செயினை போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 inch மேலே வரும். இதை தவிர நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காது வச்ச காயின் தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.040 இருந்தது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கினது. இது வந்து யூசேஜுக்குன்னு பெருசாக கிடையாது. என்னென்னா எல்லா பேங்க்ஸ்லையுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து நார்மல் காயின்ஸை சில இடங்களில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க, காது வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி காது வச்ச காயின்ஸ்லாம் வாங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு செயின் பிளைனான செயின்ஸ் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.030 இருக்குது. அதை வந்து நம்ம வெயிங் மிஷினில் செக் பண்ணிக்கலாம். எது வாங்கினாலுமே இப்போ வந்து இந்த வெயிங் மிஷினில் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லதுங்க. அதனால நான் ஒன்னொன்றுமே இதில் வந்து செக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த பெண்டன்ட்டுடைய வெயிட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7.60 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் தான் நமக்கு வந்து HUID எல்லாமே இருக்கும். நான் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கொடுக்குற HUIDயை நீங்கள் வந்து அந்த BAS கேர் ஆப்னு இருக்கும், அதில் வந்து அந்த நம்பரை டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்னைக்கு வந்து ஹால்மார்க்கிங் பண்ணது, இது வந்து நெக் வேரா, இயரிங்னா இயரிங், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அதில். இதோட பில் டீட்டெயில்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பில்லை எடுத்து வச்சுட்டு நான் போயிருந்தேன். அதுக்குள்ளே என்னோட பாப்பா என்ன பண்ணிட்டான்னா, அவள் பாலை வந்து அப்படியே அதில் கொட்டிட்டா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து அதை காய வச்சிருக்கேன். அது ரெடி ஆனோன்னு உங்களுக்கு வேறு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் போன அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,420. அதாவது லாஸ்ட் வீக் போகும்போது 14,900 இருந்தது. இந்த வாட்டி வந்து 14,420 தான் இருந்தது. நமக்கு வந்து இது வந்து 7.600 வந்தது இல்லையா. பெண்டன்ட்டுக்கு அவங்க வேஸ்டேஜ் வந்து 16% போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 8% போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து 18,000 ரூபாய் வந்து வேஸ்டேஜில் ப்ராஃபிட் கிடச்சிது. அதை தவிர நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா குழந்தையினுடைய ஜிமிக்கு, இதுக்கு வந்து 5,400 ரூபாய் கிட்ட வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்திருந்தது. எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு 25,000 கிட்ட இந்த ரேவதி ஸ்டோர் 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஆஃபர் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்கிறதா, இது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, என்னோட சுச்சுவேஷன் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோல்டு வந்து என் கையை விட்டு போய் தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்களால் வந்து மாதம் ரீபே பண்ண முடியும்னா நீங்கள் வந்து பேங்க்கில் பிளட்ஜ் பண்ணி வாங்குங்க, அதுதான் நமக்கு ப்ராஃபிட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய கோல்டுக்குமே அவங்க வந்து 1%மே எடுத்துடுறாங்க.
அதை தவிர நம்ம கோல்டுமே நம்ம விட்டு போயிடுது. ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணி மாதம் மாதம் அதை ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புது கோல்டு வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி லோன்ஸ் போயிட்டுருக்கு, இனிமேல் கட்ட முடியாது அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பழசை போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப லோன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பழசை போடுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்கினா அதை ரீபே பண்ணணும் இல்லையா? நமக்கு வந்து பழைய ஜுவல்ஸுமே முக்கியம்தான். அதனால வந்து நீங்கள் தான் உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும். பிளட்ஜ் பண்ணுறதா இல்லை வந்து பழசை போட்டுட்டு புதுசு வாங்கிக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் அதே நாளில் சில்வருக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சில்வரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதுவும் 0% மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்ககிட்ட வந்து கேஷ் இல்லை. ஸோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் சில்வருமே இருக்குது அப்படின்னா நீங்கள் சைட் பை சைடு அதை கூட வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. சில ஆன்டிக் சில்வர் கூட நமக்கு அன்றைக்கி வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமலே கொடுத்துருந்தாங்க. ஷோரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட மாடிக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரத்துக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பசங்களுக்கு வந்து இது ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 30 ருபீஸ்க்கு வந்து எல்லா ரைட்ஸுமே அதுக்குள்ளே இருக்குது. என்னோட பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடினா. ஸோ நீங்கள் யாராவது குட்டி பாப்பா வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதையுமே விசிட் பண்ணுங்கள். 30 ருபீஸ்க்கு ஒர்த்தானது தான் அது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹாப்பியாகவே வெளியில் வந்தோம். ரேவதி ஸ்டோர் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. வேறு யாராவது அதே நாளில் வந்தீங்களா, உங்களோட அனுபவம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ் தான் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கோம் சார். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் அந்த மேனேஜர் கிட்ட சொன்னதுக்கு இதுதான் எனக்கு கொடுத்தாங்க. வேற ஒன்றும் அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. எதை கேட்டாலுமே 0% வேஸ்டேஜ் ஆஃபருங்கிற ரீசன் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி 0% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் வந்து நீங்கள் இனிமேல் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். நானும் எல்லா ஊர்களுக்குமான ஆஃபருமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.